Hello all, welcome to Study Buddy and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா the rise of Marathas and Peshwas அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து முகல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்து முடித்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம Marathas and Peshwas பற்றி பார்ப்போம். இப்போ இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். The rising power of Marathas in the southwest posed the real danger to Mughal Empire. ஸோ அவுரங்கசீப் இருந்த டைமே வந்துட்டு முகல் எம்பையருக்கு வந்து ஒரு த்ரெட்டாக இருந்த ஒரு ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மராத்தா ரீஜன். சாஜி போன்ஸ்லேயே தான் வந்து சிவாஜியோட ஃபாதர். சிவாஜி வந்து உங்களுக்கே மவுண்டன் ரேட்னு தெரிஞ்சிருக்கும். அவுரங்கசீப்க்கும் அவருக்கும் நிறைய சண்டை வந்தது. அவரோட அப்பா வந்து சாஜி போன்ஸ்லே அண்ட் ஆஃபீஸர் ஆஃப் த அஹமத் நகர் ஸ்டேட் அண்ட் லேட்டர் பிஜாப்பூர். ஸோ அஹமத் நகரில் ஆஃபீஸராக இருந்து பிஜாப்பூரில் ஆஃபீஸராக இருந்திருக்கார். அடுத்து ப்ரூவ் டு பி அ thorn in the flesh of the Mughals. ஸோ முகலை வந்து குத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஈவன் இந்த ஷாஜஹான்ஸ் பீரியட் அப்போவே இது ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. But it was his son Shivaji who attained glory among the Marathas as he could stop the Mughal Empire's expansion in the Deccan. ஸோ டெக்கனில் வந்துட்டு முகல் எம்பையர் வந்து இன்னும் கீழே வரது தடுத்தது வந்து சிவாஜி தான் அப்படிங்கிறாங்க. சிவாஜி வாஸ் அ கேலியன்ட் ஃபைட்டர், ஆர்மி ஜென்ரல் அண்ட் கெரில்லா லீடர். ஸோ கெரில்லா வார்ஃபேர், கெரில்லா டாக்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஸோ ஊரெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க எதிரிங்க வராங்கன்னு தெரிஞ்சதுன்னா. ஸோ காலி பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு போய் ஒளிஞ்சுப்பாங்க பெரிய பெரிய மலைக்கு பின்னாடி. அப்புறம் வந்து இவங்க பின்னாடி திகச்சு நின்றுருக்கிறப்போ வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கெரில்லா வார்ஃபேர் ஆர் டாக்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பற்றி பார்த்துருவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்அகாடமி ஆப் பற்றி உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் ஃபார் டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டாப் எஜுகேட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ டாப் எஜுகேட்டர்ஸ் இந்த சென்ஸ் வந்து ஹை ரேங்கிங்கில் வந்து அன்அகாடமி ஆப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட தே கீப் டீச்சிங் யூ. ஸோ இதுதான் வந்து விஷயம். அண்ட் இவங்கக்கிட்ட என்னென்ன டாபிக்ஸ் ஆர் ப்ளஸ் கோர்சஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்அகாடமி ப்ளஸ் ஆப்புன்னு சொல்லிட்டு அன்அகாடமியில் போய்ட்டு அன்அகாடமி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்கள் அதுக்கு. ஸோ அங்கே வந்துட்டு தே ஆர் டேக்கிங் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமி, பாலிட்டி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், என்விரான்மெண்ட் இன் ஈகாலஜி, சொசைட்டி ஆஃப் இந்தியா தமிழ்நாடு. ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபுல்லாக வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான ப்ரிப்பரேஷன் வேணும் அப்படின்னா வந்து டெஃபினெட்லி யூ ஷுட் டவுன்லோட் த அன்அகாடமி ஆப். ஸோ அன்அகாடமி ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லைனா வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருப்பேன். ஸோ டெஃபினட்டாக அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் யா, ஸோ தட்ஸ் இட். ஸோ இவங்களை பற்றி வந்து இதுதான் வந்து டாப்பாக சொல்லியிருக்கேன். அண்ட் நடுவில் நம்ம வேறு டாபிக்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ் மராத்தாஸ் க்ரூ ஸ்ட்ராங்கர். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே விட்டு போனேன். ஓகே, சிவாஜி தான் வந்து ஹி அட்டைன் க்ளோரி அண்ட் கொரில்லா லீடராக வந்துட்டு அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஹி பில்ட் அப் அ பேண்ட் ஆஃப் பிரேவ் மவுண்டனியர்ஸ் ஹூ ஆர் லாயல் டு ஹிம். ஸோ அவருக்கு ரொம்ப லாயலாக இருந்த பீப்புளை வந்து அவர் கூட வச்சுட்டாரு. வித் தேர் ஹெல்ப் ஹி கேப்சர்ட் மெனி ஃபோர்ட்ஸ் அண்ட் கேவ் அவுரங்கசீப் கமாண்டர்ஸ் அ டஃப் டைம். ஸோ இவர் கண்டெம்பரரியாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் தான் இருந்தார் முகல்ஸ் டைமில். ஸோ அவரோட கமாண்டர்ஸ்க்கு ஒரு டஃப்பான ஃபைட் வந்து கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. ஆஸ் மராத்தாஸ் க்ரூ ஸ்ட்ராங்கர் த முகல் எம்பையர் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் அவுரங்கசீப்க்கு அப்புறம் வந்து லேட்டர் முகல்ஸ் வீக்காக தான் இருந்தாங்கன்னு. ஸோ the Mughal emperor had to recognize the right of the Marathas to collect their chowth tax all over the Deccan. ஸோ 2 டைப் ஆஃப் டாக்ஸஸ் வந்து மராத்தாஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று சவுத், இன்னொன்று வந்து சர்தேஷ்முகி. ஸோ இந்த சவுத்னா என்ன, இந்த சர்தேஷ்முகினா என்ன அப்படிங்கிறதே செப்பரேட் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சவுத்னா என்ன, சர்தேஷ்முகினா என்னன்னு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சவுத்னா என்ன, சர்தேஷ்முகினா என்னன்னு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். பட் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பின் பண்ணுறேன். ஓகே, ஸோ சவுத் அப்படிங்கிற ஒரு டேக்ஸை வந்துட்டு திருப்பி மராத்தாஸ்க்கு கலெக்ட் பண்ண ரைட்ஸ் வந்து அதுக்கப்புறம் முகல் எம்பரர் வந்து கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வார்ஃபேர் ஓப்பன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டேலண்டட் கமாண்டர்ஸ் ஹூ கான்ட்ரிபியூட்டட் டு த விகரஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மராத்தா பவர் ஏர்லி இன் த 18th century. ஸோ அதுக்கப்புறம் வந்து வார்ஃபேர் நடந்தனால நிறைய பேரோட டேலண்ட்ஸ் வந்து தெரிஞ்சது அப்படிங்கிறாங்க. த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மராத்தா ரூலர்ஸ் கால் த பெஷ்வாஸ் ஃப்ரம் த டைம் ஆஃப் ஷாஹூ ஹெல்ட் ரியல் பவர். ஸோ
ஷாஹு அப்படிங்கிறது வந்து ஒரு மராத்தா ரூலர். ஸோ அவரோட டைம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வந்து லைக் ஷாஹு வந்துட்டு உங்களுக்கே தெரியும் ரிலீஸ் பண்ணது வந்து அவுரங்கசீப் தான் அவுரங்கசீப்க்கு அப்புறம் லேட்டர் முகல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அவரோட டைமில் வந்துட்டு இந்த பெஷ்வாஸ் வந்து ஒரு ரியல் பவரே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ பெஷ்வாஸ்னால் பிரைம் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஷாஹுவோட டைம்லேருந்தே தான் ரியல் பவருக்கு வர ஆரம்பித்தாங்க இவங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அண்டர் த ஏஜஸ் ஆஃப் மராத்தா பவர் த பெஷ்வாஸ் கண்டினியூட் தேர் சுப்ரிமசி அன்டில் 1761. ஸோ 1761 அந்த பேட்டில் ஆஃப் பக்சருக்கு முன்னாடி வரைக்குமே வந்து இவங்களோட கிரேட் பவர் இருந்துட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் பிரிட்டன் கிட்ட இங்கிலீஷ் கிட்ட வந்து தோற்று போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பெஷ்வாஸை அவங்க ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. சப்சிடரி அலையன்ஸ் அந்த மாதிரி அலையன்ஸ்லாம் போட்டு பெஷ்வாஸ் மட்டும் இல்லை இந்த மராத்தா ரீஜனில் 5 பிரிஞ்சிருப்பாங்க. கெய்க்வாட்ஸ் இந்த இண்டோரில் இருக்கிறவங்க அந்த மாதிரி அதை பற்றி பார்ப்போம். ஸோ பெஷ்வாஸ் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப முக்கியமான பீப்புள். ரியல் பவர் அட்டைன் பண்ணது அவங்க தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து factors responsible for the rise of Marathas பார்த்திங்கன்னா first one geographical features. The physical features of the Maratha country developed certain peculiar qualities among the Marathas which distinguished them from the rest of the people of India. During the 16th century, the sultans of Bijapur and Ahmednagar had recruited them டு சர்வ் இன் கேவல்ரி. ஸோ பிஜாப்பூரில் இருக்கிற சுல்தான்ஸும் அகமது நகரில் இருக்கிற சுல்தான்ஸும் இந்த மராத்தா பீப்புளை வந்துட்டு ரெக்ரூட் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப டேலண்டடான பீப்புளாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. தேர் ப்ரெசன்ஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல் டு த சுல்தான்ஸ் இன் பேலன்சிங் த பொலிட்டிக்கல் அம்பிஷன்ஸ் ஆஃப் த முஸ்லிம் சோல்ஜர்ஸ் இன் தேர் சர்வீஸ். ஸோ நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. த ராக்கி அண்ட் மவுண்டனிஸ் டெரெயின் கேவ் ப்ரொடெக்ஷன் டு த மராத்தாஸ் ஃப்ரம் இன்வேடர்ஸ். ஸோ உங்களுக்கே தெரியும் அங்கே ரொம்ப ராக்கியான ரீஜன், அந்த மராத்வாடா ரீஜன் அந்த சைட்லாம் மராத்தா ரீஜன் வந்து சைடில் மேலே பார்த்தீங்கன்னா விந்தியன் சாத்புரா ரேஞ்சஸ் இந்த மாதிரிலாம் வரும். And it proved to be advantageous to guerrilla warfare for Marathas. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இது இல்லாமல் பக்தி மூமெண்ட்ஸ்லாம் நிறையா வந்து அப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஆல்ரெடி இதை பற்றி நான் முகல்ஸை பற்றி பேசும்போதே வந்து அந்த மென்ஷன் பண்ணியிருந்தேன். So the spread of Bhakti movement in Maharashtra helped the Maratha people develop consciousness of their identity and oneness. So அது வந்து இவங்களை ஒன்றுபடுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்தி மூமெண்ட். So it promoted a feeling of unity, especially in terms of social equality among the Marathas. So ஒரு யூனிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிச்சு இந்த பக்தி மூமெண்ட்டுங்கிறாங்க. இந்த மராத்தா ரீஜன் the religious leaders were drawn from different social groups. ஸோ ஒரு சோஷியல் குரூப்லேருந்து மட்டும் வரல, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரீஜன்ஸ் சோஷியல் குரூப்ஸ்லேருந்து வந்தாங்க. ஸோ ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் were noted பக்தி saints சொல்கிறாங்க. துக்காராம் அண்ட் ராம்தாஸ் had considerable influence on the life of சிவாஜி. ஸோ லைஃப் ஆஃப் சிவாஜிக்கு மேலே இந்த துக்காராமும் ராம்தாஸ் லைக் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க இவங்க சிவாஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் த மராத்தாஸ் வந்து பார்த்திங்கன்னா Marathi language and literature also served to develop unity among the people. Hymns composed in the Marathi language by Bhakti saints were sung by people of all castes and classes. So இந்த மாதிரி இந்த பஜன்ஸ்லாம் பாடி அவங்கள வந்து ஒன்றுபடுத்தினாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ சிவாஜியை பற்றி பார்ப்போம். சிவாஜி வந்து பார்த்திங்கன்னா born in 1627, grew up under the care of his mother. ஸோ 1627 வந்துட்டு பிறக்கிறாரு. அவங்களோட அம்மா ஜிஜாபாய் who influenced him with stories from the Hindu epics ராமாயணா மகாபாரதா வச்சு அவரை வளர்த்திருக்காங்க டீச் பண்ணி. ஸோ சிவாஜிஸ் டீச்சர் அண்ட் கார்டியன் வந்து தாதாஜி கொண்டதேவ்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் ஹிம் இந்த ஆர்ட் ஆஃப் ஹார்ஸ் ரைடிங், அப்புறம் வார்ஃபேர் அண்ட் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் கற்றுக் கொடுத்தாரு இந்த தாதாஜி கொண்டதேவ். அட் த ஏஜ் ஆஃப் 18 in 1645 when he had just entered the military career, he successfully captured Kondana. ஸோ கொண்டானா வந்து ஃபஸ்ட் டைம் கேப்சர் பண்ணுறாரு, a fort near Pune. The following year he took fort of Torna. ஸோ கொண்டானா இல்லாமல் தோர்னாவையும் கேப்சர் பண்ணுறாரு. Then he succeeded in conquering Raigad which was rebuilt by him. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொண்டானா, அப்புறம் தோரணா, அதுக்கப்புறம் வந்து ராய்கரையும் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. ஓகே, அடுத்து சிவாஜிஸ் கன்ஃபரன்டேஷன் வித் சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர். ஸோ சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர்லாம் வந்து அப்போ கண்டெம்பரரியாக இருந்தாங்க, அவங்க தான் இவங்களெல்லாம் ரெக்ரூட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக நம்ம பார்த்தோம். ஸோ சிவாஜி பிகம் டோட்டலி இண்டிபெண்டன்ட் ஆஃப்டர் டெப்த் ஆஃப் கார்டியன் கொண்டதேவ். ஸோ கொண்டதேவ் இறந்து போனதுக்கப்புறம் ரொம்ப இண்டிபெண்டன்ட் ஆயிடுறாரு. ஹி ஆல்சோ காட் இஸ் ஃபாதர்ஸ் ஜாகிர் ட்ரான்ஸ்ஃபர் டு ஹிம் விச் வாஸ் earlier looked after by கொண்டதேவ். ஸோ கொண்டதேவ் வந்து அவரோட அப்பாவோட ஜாகிர்னா வந்து இந்த லேண்டு, ஸோ அதை பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சிவாஜி கையில் வந்துடுது. த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹிஸ் ஆர்மி வாஸ் மவாலி ஃபுட் சோல்ஜர்ஸ். ஸோ மவாலி ஃபுட் சோல்ஜர்ஸ் தான் அவரோட ஸ்ட்ரென்த், அவரோட ஆர்மியோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறாங்க. வித் தே ஹெல்ப் சிவாஜி கான்கர்ட் மெனி ஆஃப் த ஹில் ஃபோர்ட்ஸ் நியர் பூனா. நிறைய ஹில் ஃபோர்ட்ஸை கேப்சர் பண்ணிடுறாரு. ஹி கேப்சர்ட் புரந்தர் ஃப்ரம் த முகல்ஸ் கிட்டேருந்தே புரந்தரை வாங்கிடுறாரு. சிவாஜிஸ் மிலிட்ரி ரெய்ட்ஸ் ஆங்கர் த சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர். ஸோ சுல்தான் ஆஃப் பிஜாப்பூருக்கு இது பிடிக்கல. ஹி ஹெல்ப் சிவாஜிஸ் ஃபாதர்
captive and released him only after Shivaji promised to suspend his military rights. ஸோ சிவாஜியோட அப்பா வந்து பிடிச்சி வச்சுட்டு military ரைட்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணால் மட்டும்தான் அப்பாவை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சிவாஜி kept his word and remained at peace with Bijapur from then on till his father's death. ஸோ அப்பா வந்து இறந்து போகிற வரைக்குமே வந்து இந்த சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் கிட்ட எந்த சண்டையுமே போடல. டியூரிங் திஸ் பீரியட் he toned up his administration. அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனை நல்லா வளர்த்திக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்சாலிடேஷன் ஆஃப் த மராத்தா பார் எப்படி வந்து கன்சாலிடேட் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சிவாஜி ரெசியூம்ட் ஹிஸ் ரைட்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் அண்ட் கான்கர்ட் ஜவாலி ஃப்ரம் த மராத்தா சீஃப் சந்திரா ராவ் மோர். ஸோ சந்திரா ராவ் மோர் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் தான் ஒரு மராத்தா சீஃப். ஸோ அங்கே சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பார். ஸோ அவர்கிட்டேருந்து ஜவாலி அப்படிங்கிற ரீஜனை கேப்சர் பண்ணிடுறாரு. He also reduced all the lesser Maratha chiefs around Pune to subordination. ஸோ அங்கே இருந்த மராத்தா சீஃப்ஸையும் வந்து இவருக்கு அடியில் வந்து சபார்டினேட் ஆக்கிடுறாரு. The soldiers of Bijapur from the hill fortress acquired by Sultan of Bijapur were driven out and replaced with his own commander. ஸோ பிஜாப்பூர் கூட அப்பா இறக்குற வரைக்கும் வந்து சண்டை போடல. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் துரத்தி விட்டு இவரோட கமாண்டர்ஸ் அங்கே பிளேஸ் பண்ணிடுறாரு. These moves and the defeat of the Bijapur army sent to punish Shivaji's alarmed the Mughal officials. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சிவாஜி வளர்ந்துட்டு வரதை பார்த்து முகல் அஃபிஷியல்ஸ் ரொம்ப வந்து பயந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. when the Mughals made a punitive expedition, சிவாஜி boldly confronted them. ஸோ அவங்க வந்து சிவாஜிக்கு முன்னாடி வந்து ஏதுக்கு இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்கும்போது போல்டாக கன்ஃபரண்ட் பண்ணி அங்கே நின்றார். in 1659 he killed Afzal Khan, a notable general of Bijapur. ஸோ அங்கே வந்து பிஜாப்பூரோட சுல்தானுக்கு அப்புறம் அங்கே ஜென்ரல் தானே அந்த ஆர்மியெல்லாம் பார்த்துப்பாரு. ஸோ அவர் தான் வந்து அஃப்சல் கான். ஸோ அஃப்சல் கானை வந்து தூண்டி விட்டதும் வந்து அவுரங்கசீப் தான் அனுப்பி விட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை வந்து கொண்டுட்டாரு. in 1663 he wounded and chased away the Mughal general and Aurangzeb's uncle ஷைஸ்தா கான். ஸோ அதுக்கப்புறம் அவுரங்கசீப் திருப்பி வந்து அவரோட அங்கிள் ஷைஸ்தா கானை வந்து அனுப்புவார். ஸோ அவரோட விரலை வந்து வெட்டி அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. to cap these bold acts he audaciously directed his soldiers to plunder Surat, the major Mughal port on the Arabian Sea. உங்களுக்கே தெரியும் சூரத் வந்து எவ்வளோ சூரத் மசூலிப்பட்டினம்ல நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஸோ சூரத் அப்படிங்கிற போர்ட் வந்து குஜராத் அந்த சைடில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ட் வந்துட்டு முகல்ஸோட போர்ட். ஸோ அதை வந்து கேப்சர் பண்ணிடுவார், ப்ளண்டர் பண்ணிடுவார். அடுத்து சிவாஜிக்கும் அவுரங்கசீப்க்கும் என்ன சண்டை வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் சிவாஜி plundered Surat, Aurangzeb swung into action. An army under the command of a Rajput general, Raja Jai Singh, was ordered to destroy Shivaji and annex Bijapur. ஸோ பிஜாப்பூர் தானே சிவாஜி கேப்சர் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஆர்மியை வந்து ராஜா ஜெய்சிங் கடியில் அமிச்சு இந்த மாதிரி போய் அவரை கேப்சர் பண்ணிட்டு வாங்க, டிஸ்ட்ராய் பண்ணிடுங்க சிவாஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சிவாஜி ஃபைனலி sought peace, yielded the fortresses and he had ceased and accepted service as a mansabdar in the Mughal service for the conquest of Bijapur. ஸோ பிஜாப்பூரை வந்து கான்கஸ்ட் பண்ணக்கப்புறம் வந்து சிவாஜி அடங்கி போய் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு மன்சப்தாராக இருந்துக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து சோல்ஜர்ஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்களோட ஹார்ஸஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் he also agreed to visit the imperial court at Agra on the advice of Jai Singh. ஸோ ராணா ஜெய்சிங் வந்து சண்டை போகிறாரு பார்த்தீங்களா, அவர் சொன்னது அட்வைஸை வச்சு அந்த கோர்ட்டை வந்து ஆக்ராவில் இருக்கிற கோர்ட்டை போய் நான் விசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. only to suffer humiliation which led him to escape by hiding in a basket. ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டுக்கு ஒழுங்காக எப்படி வந்துட்டு நம்ம ஒரு இப்போது தண்டனை கொடுப்போமோ அந்த மாதிரி வந்து அவருக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறதுக்காக கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பல கூடைக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சு தப்பிச்சு போயிடுவார் அப்படிங்கிறாங்க. ஸோ அவுரங்கசீப் வாஸ் டிட்டர்மைன் டு ஸ்டாப் த மராத்தா இன்டர்ஃபியரன்ஸ் இன் ஹிஸ் எக்ஸ்பெடிஷன்ஸ் அகேன்ஸ்ட் டெக்கன் கிங்டம்ஸ். ஸோ டெக்கன் கிங்டம்ஸில் வந்து அவுரங்கசீப் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகிறது தடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி தான். ஸோ ஹி அட்டெம்ப்டட் டு பேட்ச் அப் வித் சிவாஜி பட் தோஸ் எஃபர்ட்ஸ் ஃபெயில். ஸோ சிவாஜி வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி பேட்ச் அப் பண்ண ட்ரை பண்ணார், பட் முடியல. in 1670 the Mughal army was helpless when Shivaji again plundered Surat. திருப்பி சூரத்தை வந்து கேப்சர் பண்ணிடுவார். in 1674 சிவாஜி crowned himself by assuming the title சத்ரபதி. ஸோ சத்ரபதி அப்படிங்கிற டைட்டில் வந்து 1674 வந்து அவரே அவர் வச்சுப்பார் அண்ட் அவரே அவர் க்ரௌன் பண்ணிப்பார். அண்ட் the coronation of Shivaji was celebrated with great splendor at Raigad. ஸோ ராய்கரில் தான் வந்து அவரோட அந்த அவருக்கு பேர் கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா, அந்த அவருக்கு முடி சூடுவாங்கன்னு சொல்லுவாங்களே அதுதான் வந்து கொரோனேஷன். ஸோ ராய்கரில் வந்து அவர் கொண்டாடுறாங்க. as the occasion was the founding of a new kingdom and a new dynasty. ஸோ மராத்தா கிங்டம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ சிவாஜி's aged mother Jijabai, who had lived to see her son crowned the king, passed away few days after the coronation. With her life was fulfilled. So Shivaji spent his last years trying to bring his son Sambhuji into his ways
as he had defeated the Mughals. ஸோ முகல்ஸை டிஃபீட் பண்ணுற அப்படிங்கிற பேரில் வந்து சாம்புஜியை வந்து த்ரோனுக்கு கொண்டு வரணும்னு நினச்சாரு. he fell ill with fever and dysentery and died in 1680 இறந்து போயிடுவார். அப்புறம் மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் சிவாஜி கடையில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜிஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டம் கன்சிஸ்டட் ஆஃப் 3 circles. ஸோ 3 சர்க்கிளை வச்சு தான் வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டம் நடத்திட்டு இருந்தார். அட் த சென்டர் வாஸ் த ஸ்வராஜ். Shivaji was caring and would not allow the people to be harnessed in any way. In the second circle, first வந்து ஸ்வராஜ். ஸோ எந்த அவர் கடியில் இருக்கிற மக்களை இன்னொருத்தவங்க வந்து யாரும் ஹராஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற வந்து விதத்தில் வந்து நடத்துவார். இந்த செகண்ட் சர்க்கிள் சிவாஜி கிளைம்ஸ் சூசனிட்டி பட் ஹீ டிட் நாட் அட்மினிஸ்டர் தெம் ஹிம்செல்ஃப். ஸோ செகண்ட் சர்க்கிளில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம்லாம் என்னது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுவார். ஆனால் அது வந்து அவர் அட்மினிஸ்டர் பண்ண மாட்டார். ஹி ப்ரொடெக்டட் த பீப்புள் ஃப்ரம் லூட் அண்ட் ப்ளண்டர் ஃபார் விச் தே வேர் ரிக்வயர்ட் டு பே சவுத். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள் ஏரியா வந்து எந்த திருடனும் வந்து யாரும் வந்து இருக்கிற பொருள்லாம் வந்து திருடிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஸோ அதுக்கு வந்து மக்கள் அவர்கிட்ட வந்து டேக்ஸ் கட்டணும். ஸோ சவுத்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4 ஆஃப் த ரெவென்யூ அஸ் ப்ரொடெக்ஷன் மணி. ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு உங்களோட ரெவென்யூ நான் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா அதில் 4 ரூபா வாங்குறேன்னா 1 ரூபா வந்து நான் சிவாஜிக்கு கொடுத்துடணும். அதுதான் வந்து சவுத். ஸோ உங்களை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுற பேசிக்கலாக, அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்கிறது சவுத். அண்ட் சர்தேஷ்முகி பார்த்திங்கன்னா அண்ட் எக்ஸ்ட்ரா 1/10 as the chieftain's due. ஸோ இது இல்லாமல் வந்து இந்த 1/4 இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து உங்களோட சேலரி வந்து 10 பார்ட்ஸாக பிரிச்சுட்டா அதில் 1 பார்ட் வந்து நீங்கள் வந்து chieftain's டியூவாக வந்து கொடுக்கணும். ஸோ அவங்க தான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் உங்களை பார்த்துக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டியூ வந்து உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு இப்படி தான் வந்து ஒரு ஏரியாவும் அவர் வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, கேப்சர் பண்ண மாட்டார். நான் நாளைக்கு வந்து கேப்சர் பண்ணிடுவேன், அதுக்கு நீங்கள் எனக்கு சவுத்தும் சர்தேஷ்முகியும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு வார் போய் இன்னும் நிறையா லைஃப்பை வேஸ்ட் பண்ணி காசு வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சவுத்தும் சர்தேஷ்முகியும் மக்கள்கிட்ட வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் நிறைய இடத்த அவர் ரூல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த தேர்ட் சர்க்கிள் சிவாஜிஸ் ஒன்லி அப்ஜெக்டிவ் வாஸ் பிளண்டர். ஸோ இது இல்லாமல் 3வது சர்க்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளண்டர் பண்ணி எடுக்கிறது. ஸோ இதுதான் இந்த 3 விஷயம். ஸ்வராஜ் செகண்ட் சர்க்கிள் வந்துட்டு இந்த சவுத் அண்ட் சர்தேஷ்முகி. தேர்ட் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிளண்டர். ஸோ தேஷ்முக்ஸ் ஹெல்ட் ஸ்வே ஓவர் ரூரல் ரீஜன்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி TNPSC கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. Unacademy ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, Unacademy TNPSC பேட்ச் கோர்சஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். டார்கெட் 140+ அப்படின்னு அவங்களோட டார்கெட், உங்களோட லைக் குரூப் 1ல் வந்துட்டு இவ்வளோ மார்க்ஸ் மேலே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டார்கெட் வச்சு ரொம்ப சயின்டிஃபிக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் டு கிராக் TNPSC குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ இது வந்து ஃப்ரீ கிளாஸஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு. இந்த லைவ் கிளாஸஸை நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா எவ்ரிடே 4 PM Unacademy ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேயே வந்து உங்களுக்கு சேட் பாக்ஸ்ன்னு இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் 10 எஜுகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்துட்டு 2 educators 1 session இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு டைம்லைன் கொடுத்துருவாங்க. நவம்பர் 16 to 22 வந்து யாரெல்லாம் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ மார்னிங் 9 PM வந்து நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து 2 educators வந்து உங்களுக்கு வந்துட்டு கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கண்டினியூ த கிளாஸஸ். ஓகே, ஸோ சிவாஜியோட அந்த 3 சர்க்கிள், பொலிட்டிக்கல் சர்க்கிள் பற்றி, பொலிட்டிக்கல் சிஸ்டம் பற்றி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். கரெக்ட் தானே? அடுத்து தேஷ்முக்ஸ் ஹெல்ட் ஸ்வே ஓவர் ரூரல் ரீஜன்ஸ் அண்ட் தேர் கண்ட்ரோல் வாஸ் ஓவர் பிட்வீன் 20 and 100 villages. ஈச் வில்லேஜ் ஹேட் அ பவர்ஃபுல் ஹெட்மேன். ஸோ தேஷ்முக்ஸ் அப்படிங்கிறவங்க யார் கடியில் இருக்காங்க அப்படின்னா மராத்தாஸ் கடியில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த ரூரல் ரீஜன்ஸ் எல்லாம் வந்து தேல் டேக் கண்ட்ரோல். ஸோ பிட்வீன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 and 100 villages வரைக்கும் இந்த தேஷ்முக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஈச் வில்லேஜ் ஹேட் அ பவர்ஃபுல் ஹெட்மேன். ஸோ ஒரு ஹெட்மேன் வந்து இருக்கும், ஒரு வில்லேஜுக்கும் ஒரு ஹெட்மேன் இருப்பாருங்க. அவங்க பேர் வந்து பட்டில், ஹூ வாஸ் அசிஸ்டட் பை அ வில்லேஜ் அக்கௌண்டன்ட் ஆஃப் அ கீப்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த ரெக்கார்டு வந்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு வில்லேஜுக்கும் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா குல்கர்னி. ஸோ பட்டிலுங்கிறது ஹெட்மேன். ஸோ அது கீழே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க பேர் வந்து குல்கர்னி. ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆப்சண்ட்டாக இருந்தது அப்படின்னா தீஸ் லோக்கல் கம்யூனிட்டி லெவல் ஆஃபீஷியல்ஸ் ஃபங்க்ஷன்ட் அஸ் அ ட்ரூ கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துலேயும் இந்த கீழே வந்து இந்த பட்டிலும் குல்கர்னீஸும் சேர்ந்தே வந்து இந்த கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட்ஸை நடத்தி முடிச்சிருவாங்க.
கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டேல்ஸ் குல்கர்னிஸ்லாம் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு விச் எம்பையர் அப்படிங்கிற மாதிரி முகல்ஸ், அப்புறம் மராத்தாஸ், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. டெல்லி சுல்தானேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து மராத்தாஸ் அப்படிங்கிறத ஒரு பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாவே வந்து போதும். ஓகேங்களா? இல்லைனா எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டேல்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது தப்பு. குல்கர்னிஸ் தான் வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆர்மி. ஸோ ஆர்மி பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிவாஜி கேவ் அட்மோஸ்ட் அட்டென்ஷன் டு ஹிஸ் ஆர்மி அண்ட் ட்ரைனிங் ஆஃப் இட்ஸ் பர்சனல். இந்த பிகினிங் த பேக் போன் ஆஃப் ஹிஸ் ஆர்மி வாஸ் த இன்ஃபென்ட்ரி. ஸோ பிகினிங்கில் வந்துட்டு இன்ஃபென்ட்ரியை வச்சு மட்டுமே வந்து அவர் ஆர்மியை நடத்திட்டு இருந்தார். பட் ஆஸ் இஸ் கேம்பெயின்ஸ் எக்ஸ்டெண்டட் இன் டு த பிளெயின்ஸ், his cavalry grew in size and importance. ஸோ அவர் cavalry வந்துட்டு சைஸும் லைக் பெருசு ஆச்சு. எவ்ரி சோல்ஜர் வாஸ் செலக்டட் பர்சனலி பை சிவாஜி அண்ட் வாஸ் டேக்கன் டு சர்வீஸ் ஆன் த அஷூரன்ஸ் ஆஃப் அ சோல்ஜர் ஆல்ரெடி இன் சர்வீஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவார்னா, ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணுறாங்க. சிவாஜியாவை பார்த்து அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத கண்டுட்டு அப்புறம் தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறவர் அவருக்கு மார்க்ஸ் போட்டு எடுப்பார். ஸோ சிவாஜி டுக் கிரேட் கேர் இன் த மெயின்டெனன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் ஹிஸ் ஃபோர்ட்ஸ். ரிட்டையர்ட் கேப்டன்ஸ் ஹோல்டிங் அ ஹை ரெப்யூட்டேஷன் were put in charge of guarding the forts. ஃபோர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லி சிவாஜிக்கு நல்லா தெரியும். ஸோ ஆல்ரெடி ரிட்டையர் ஆன மக்களை வந்துட்டு எடுத்து அந்த ஃபோர்ட்குள்ளே போட்டு சோல்ஜர்ஸை பார்த்துக்க சொல்லிடுவார் ஃபோர்ட்ஸை. அஷ்டபிரதான் அப்படிங்கிறது அஷ்டனாவே 8ன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ சிவாஜி டெசிக்னேட்டட் 8 மினிஸ்டர்ஸ் அஸ் அஷ்டபிரதான், ஈச் ஹோல்டிங் அன் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ. ஸோ ஒருத்தவங்க ஒரு மினிஸ்ட்ரிக்கு ஹெட்டாக இருப்பாங்களே. இப்போ அதே மாதிரி அப்பவும் வந்து 8 மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. பேஷ்வா வாஸ் த ஈக்குவலண்ட் ஆஃப் அ மாடர்ன் பிரைம் மினிஸ்டர் இந்த மராத்தா எம்பையர். ஸோ பேஷ்வானா பிரைம் மினிஸ்டர். ஒரிஜினலி தே வர் சபார்டினேட் டு த சத்ரபதி. சத்ரபதினா வந்து உங்களுக்கே தெரியும் சிவாஜி. ஸோ அவர் கீழே தான் இருப்பாங்க. பட் இன் கோர்ஸ் ஆஃப் டைம், எஸ்பெஷலி ஃப்ரம் டைம் ஆஃப் ஷாஹூ, அதுக்கப்புறம் சிவாஜிக்கு அப்புறம் ஷாஹூ வருவார். பேஷ்வா became the de facto Maratha ruler while the Chhatrapati was reduced to position of the nominal ruler. ஸோ அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து சத்ரபதிக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஐ மீன் ஷாஹூவெல்லாம் பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருப்பாங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ ரிலீஸ் பண்ணனே திடீர்னு வந்து பெஷ்வாஸ், ஐ மீன் இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியல் ஹெட்டாக இருப்பாங்க. இவர் வந்துட்டு ஒரு நாமினல் ரூலராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சர்க்கிள். அப்புறம் சிவாஜி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த முகல் ரெவென்யூ சிஸ்டம். சிவாஜிக்கு வந்து முகல் ரெவன்யூ சிஸ்டம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது தெரியும். த அசஸ்மெண்ட்ஸ் were made on the actual yield with 3/5 left to the cultivator and 2/5 taken by the government. ஸோ 5 பார்ட்டாக லேண்ட் வந்து ரெவன்யூ வருது அப்படின்னா 3/5 வந்துட்டு கல்டிவேட்டருக்கு போயிடும், மிச்சம் 2/5 வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சேர்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. இன் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் சிவில் கேசஸ் கண்டினியூ டு பி டிசைடட் பை த பஞ்சாயத். ஸோ ஜுடிஷியல்னால் கோர்ட்ஸு, சிவில் கேசஸ் வந்துட்டு பஞ்சாயத் அந்த சிஸ்டம் இருந்தது இல்லையா, அதான் வந்து பார்த்துப்பாங்க. வில்லேஜ் கவுன்சில் பார்த்துப்பாங்க. வைல் கிரிமினல் லா வாஸ் பேஸ்ட் ஆன் த சாஸ்திராஸ். இந்த ஹிந்து லா புக்கில் வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் அதுக்கு என்ன தண்டனையோ அது மாதிரி தருவாங்க. பட் சிவில் தண்டனைகள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சாயத்தும் வில்லேஜ் கவுன்சிலும் பார்த்துப்பாங்க. இப்போ இந்த அஷ்டபிரதான்னு சொன்னேன் இல்லையா, ஸோ மேட்ச்சில் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டபிரதான் பார்த்திங்கன்னா பேஷ்வாஸ் அப்படிங்கிறவங்க வந்து பிரைம் மினிஸ்டர், அமத்யா ஆர் மசூம்தார் அப்படிங்கிறவங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர், அப்புறம் வந்துட்டு சச்சீவ் அப்படிங்கிறவங்க செக்ரட்டரி. ஸோ ஒரு மினிஸ்ட்ரிக்கும் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. வக்கியா நாவிஸ் அப்படிங்கிறது வந்து இன்டீரியர் மினிஸ்டர், உள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறது. சேனாபத்தினா உங்களுக்கே தெரியும், கமாண்டர் இன் சீஃப், சாரி நௌபட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சுமண்ட் டெபூர் அப்படின்னா வந்து ஃபாரின் மினிஸ்டர். நியாயாதிஷ்னா வந்து சீஃப் ஜஸ்டிஸ், நியாயம் அப்படிங்கிறதே தெரியுது. பண்டிட்ராவ் அப்படிங்கிறது ஹை ப்ரீஸ்ட். ஸோ இதுதான் வந்துட்டு சிவாஜி கீழே இருந்த ஆர்மி, அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் டீலிங்ஸ் எல்லாம் இதெல்லாம். அதுக்கப்புறம் சாம்பூஜி. ஸோ சாம்பூஜி சக்சீடட் சிவாஜி ஆஃப்டர் அ சக்ஷன் டசில் வித் நாட்ஜி தாத்தோ. ஸோ வந்து சைலண்ட். நாட்சி டாட்டோ அப்படிங்கிறவர் கூட சாம்பூஜிக்கும் சண்டை. ஸோ அதுக்கப்புறம் சாம்பூஜி தான் சக்சீட் ஆகிறாரு. தேவர் ஃபேமிலி ஃபியூட்ஸ் ஸ்பிளிண்டரிங் த மராத்தா கிங்டம். ஸோ உங்களுக்கே தெரியும், எல்லா கிங்டம்குள்ளேயும் வந்து ஃபேமிலி பிரச்சனைகள் இருக்கும். த்ரோன் யார் அட்டெயின் பண்ணுறதுன்னு. துர்காதாஸ் ஆஃப் ரத்தூர் மார்வார் and Aurangzeb's rebel son Akbar arrived in Maharashtra and took shelter in Sambhuji's court. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அவுரங்கசீப் ஓட பையனுக்கு வந்து பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அக்பர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துர்காதாஸ் ஆஃப் ராத்தூர் மார்வார் அண்ட் அவுரங்கசீப்போட ரெபல் சன் அக்பர் மகாராஷ்டிராவுக்கு வந்துட்டு சாம்பூஜியோட கோர்ட்டில் அடைக்கலம் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவுரங்கசீப் வியூட் தீஸ் டெவலப்மெண்ட்ஸ் வெரி சீரியஸ்லி அண்ட் டுக் அவுட் எஃபர்ட்ஸ் டு ஃபினிஷ் ஆஃப் சாம்பூஜி அடைக்கலம் தராரு அப்படிங்கிற பட்சத்தில் சாம்பூஜியை போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ மராத்தாஸ் அண்டர் சாம்பூஜி வேர் இன் நோ பொசிஷன் டு ரெசிஸ்ட் த முகல்ஸ். ஸோ முகல்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெரிய பவர் கிடையாது. அவுரங்கசீப் himself arrived in Deccan in 1681. Aurangzeb's main goal was
the annexation of Bijapur and Golconda. ஸோ கீழே அந்த சதர்ன் பார்ட்ஸில் பிஜாப்பூர் கோல்கொண்டாவில் ரொம்ப முக்கியமான பகுதிகள். தீஸ் டூ சுல்தானேட்ஸ் ஃபெல் இன்டு அவுரங்கசீப் பை 1687. அடுத்த 6 வருஷத்தில் வந்து பிஜாப்பூரும் கோல்கொண்டாவும் கேப்சர் பண்ணிடுவார். In little over a year, Sambhuji was captured by the Mughals and after torture put to death. ஸோ சாம்புஜியை கொண்டுருவாங்க. இதுதான் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து சாம்புஜியை பற்றி ஒரு சின்ன ஸ்னிப்பட் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஷாஹு மகாராஜா. ஸோ சிவாஜிஸ் கிராண்ட்சன் ஷாஹு மீன்ஸ் ஹானஸ்ட். சிவாஜியோட கிராண்ட்சன் தான் வந்து ஷாஹு. சிவாஜியோட பையன் ஷாம்புஜி அவரை கொண்டுருவாங்க. கிராண்ட்சன் தான் வந்து அவுரங்கசீப் கேப்சர் போய் ஜெயிலில் வச்சிருப்பாரு. அதுதான் லேட்டாக முகல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மீன்ஸ் வந்து ஹானஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஒரிஜினலி அ நேம் கிவன் பை அவுரங்கசீப் டு கான்ட்ராஸ்ட் இஸ் கேரக்டர் வித் தட் ஆஃப் சிவாஜி. ஸோ சிவாஜியோட கேரக்டர் வந்து கான்ட்ராஸ்டிங்காக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷாஹுன்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவுரங்கசீப் தான் வச்சார், அந்த நேம் அவருக்கு அவர் தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி. Ruled from 1708 to 1749. During the first half of the 8th century, consolidation of royal power was achieved through conferment of royal entitlements upon those who served Shahu. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் ரிலீஸ் பண்ணோன்னே வந்து அந்த ஃபுல்லாக அந்த கான்ஃபெடரசியை திருப்பி உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஷாஹுவை பற்றி அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாஜிராவ் 1720 40 வரைக்கும் ரூல் பண்ணுவார். ஸோ பாஜிராவ் டிசைடட் டு லான்ச் மேஜர் மராத்தா ஆன்ஸ்லாட் அகேன்ஸ்ட் த முகல்ஸ் அண்ட் த நிசாம் ஆஃப் ஹைதராபாத். ஸோ இந்த சைடு வந்து ஹைதராபாத் நிசாம் இருந்தார், மேலே முகல்ஸ் இருந்தாங்க, லேட்டர் முகல்ஸ் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா 1707 அவுரங்கசீப் இறந்து போயிடுவார். அண்ட் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு 2 பேருக்கு அகேன்ஸ்டாக பாஜிராவ் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சாருன்னா, சண்டை போட்டு ஒரு மேஜர் ஆன்ஸ்லாட் கொண்டு வரணும்னு. He assumed the powers of the commander in chief. He was wise in his choice of commanders for these campaigns instead of relying on the traditional elite group, namely the Deshmukhs. ஸோ தேஷ்முக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். He gave commands to the Gaikwads. ஸோ இதெல்லாம் ரீஜன்ஸ். கெய்க்வாட்ஸ்க்கு வந்து கமாண்ட் கொடுத்துட்டாரு, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இது மட்டும் இல்லாமல் ஹோல்கர் அண்ட் ஷிந்தியா families who had been loyal to the Emperor Shahu, his father Balaji Vishwanath and to him. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேஷ்முக்ஸ்க்கு வந்து இந்த ராயல் எலைட் குரூப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கமாண்டிங் பொசிஷன் கொடுக்காம கெய்க்வாட்ஸ்க்கும் இதெல்லாம் பிளேசஸ், ஸோ அதில் இருக்கிற மக்கள் கெய்க்வாட்ஸ், ஹோல்கர், ஷிந்தியாஸ் இவங்க ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஹுக்கும் பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிறவங்க வந்துட்டு பாஜிராவோட அப்பா. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து லாயலாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த ப்ராமினன்ட் மராத்தா ஃபேமிலிஸ் நான் சொன்னேன்ல, இது வந்து மேட்ச்சில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கெய்க்வாட்ஸ் வந்து ஃபேமிலிஸ், இவங்களாம் ஃபேமிலிஸ் எந்த இடத்துல இருக்காங்கிறது ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. கெய்க்வாட் வந்து பரோடாவில் இருப்பாங்க, பான்ஸ்லே நாக்பூரில் இருப்பாங்க, ஹோல்கர் இண்டோரில் இருப்பாங்க, ஷிண்டியா வந்து குவாலியரில் இருப்பாங்க, பெஷ்வா வந்து பூனாவில் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் ப்ராமினன்ட் மராத்தா ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஈச் பீப்புள் டுக் ஈச் ரீஜன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். So Bajirao proclaimed war against Malwa and Gujarat and freed them from Mughal domination. So Malwa and Gujarat free பண்ணி விட்டாரு. The Mughal army and the troops of the Nizam that intervened on behalf of the Mughals were defeat பண்ணிடுறாரு. Bajirao succeeded in getting the recognition of Shahu as the king of Shahu as the king of Maharashtra and overlord of the rest of the Deccan, from which the tribute of Chowth and Sadeshmukhi could be legally collected by the Maratha officials. ஸோ எந்தெந்த இடத்துல இவங்க கேப்சர் பண்ணுறாங்களோ வந்துட்டு ஷாஹு வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ண வச்சுட்டாரு, ஒரு கிங்காக வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ண வச்சுட்டு. ஸோ இப்படி கிங்காக ரெக்கக்னைஸ் பண்ணால் தான் அந்த இடத்துல வந்து சவுத்தும் சதேஷ்முக்கியும் கிடைக்கும். ஸோ அதை வந்து வாங்கிக்கிறாங்க. பாஜிராவ் சென்ட்ரலைஸ் த ஃபிஸ்கல் ஃபங்க்ஷன்ஸ் இன் பூனே. ஸோ பூனேயில் வந்து எல்லாமே வந்து தள்ளி அந்த ஃபிஸ்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அங்கே வந்துட்டு எல்லா அக்கௌண்ட்ஸும் பார்க்குற மாதிரி பண்ணிடுறாரு. திஸ் ஹெல்ப் டு ரிசீவ் த ப்ராம்ப்ட் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் ட்ரிபியூட் ஃப்ரம் த டெக்கன். ஸோ டெக்கன்லேருந்து எவ்வளோ ட்ரிபியூட் சவுத் சதேஷ்முக்கிலாம் எவ்வளோ வருது அப்படிங்கிற மாதிரி நல்லா கணக்கு இருந்தது. த மராத்தா ஆர்மி விச் கன்சிஸ்டட் ஆஃப் நாட் மோர் தேன் 5,000 horsemen and no artillery. Artillery had by 1720 had double its size. So size double பண்ணிட்டாங்க. Yet they were no match for the Mughals and the Nizam. The success of Marathas against the Mughals was mainly due to the weakness of the later. So நம்ம மாதிரி weaker Mughals வந்திருப்பாங்க, அதனால தான் சக்சீடே ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். The Maratha dominance in the Deccan is also attributed to the qualities of Maratha officials and generals who grew up under Shahu and the Peshwas. So Shahu கிளியும் பெஷ்வாஸ் கிளியும் வளர்ந்த இந்த மராத்தா ஜென்ரல்ஸ்னால மட்டும்தான் வந்து இந்த லைக் பவர் கன்சாலிடேஷனுக்கு வந்து ரீசன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பாஜிராவுக்கு அப்புறம் வந்து பாஜிராவ், இவர் வந்து 1740 1761 வரைக்கும். ஸோ வென் பாஜிராவ் வாஸ் த பெஷ்வா, எம்பரர் ஷாஹு வந்து இறந்து போயிடுவார். ஸோ பெஷ்வாங்கிறது பிரைம் மினிஸ்டர். A possible succession struggle among factions of the royal family was averted.
தேங்க்ஸ் டு த டைம்லி இன்டர்வென்ஷன் ஆஃப் பாலாஜி பாஜிராவ். ஸோ திருப்பியும் பிரச்சனை வரும், யாரு கிங் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ பாலாஜி பாஜிராவ் நடுவில் பூந்துருவார். ஹி சமன்ட் ஆல் த கண்டென்டிங் ஃபேக்ஷன்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் தெம் டு அக்செப்ட் த கண்டிஷன்ஸ் ஹி லேட் டவுன். ஸோ இவர் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஹி டிசைடட் த கேபிட்டல் ஆஃப் த கிங்டம் வுட் பி ஹென்ஸ் ஃபார்வர்ட் பி பூனே அண்ட் நாட் சத்தாரா. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சத்தாரா தான் கேபிட்டலாக இருந்தது, இப்போ வந்து பூனே தான் கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆல் பவர் அண்ட் அத்தாரிட்டி வாஸ் நவ் கான்சன்ட்ரேட்டட் இந்த பெஷ்வாஸ் ஆஃபீஸ். ஸோ இவர் தான் பெஷ்வா, இவரோட ஆஃபீஸ் கீழே தான் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பாலாஜி பாஜிராவ் நவ் கமாண்டட் அன் ஆர்மி ஆஃப் பெய்டு சோல்ஜர்ஸ் கொடுத்துறாரு. ஸோ பெய்டு அமௌண்ட் வந்து கொடுத்துறாரு. த மராத்தா பெசன்ட் வாரியர் பேண்ட் வாஸ் ரீகான்ஃபிகர்ட் அண்ட் இட்ஸ் run came to an end. Maratha soldiers were not permitted now to retire from the battlefields each year for the purpose of cultivating the land. ஸோ என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெசன்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு உங்களுக்கே தெரியும், பெசன்ஸ் தான் வந்து யூனிஃபார்மில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு வருஷமும் வார் முடிஞ்சக்கப்புறம் திருப்பி வந்து அவங்களோட ஃபீல்டுக்கே போய் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்படி இருக்கும்போது என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டச் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ இவர் வந்து என்ன ஆர்டர் பண்ணுவார்னா, நீங்கள் என்ன தான் வந்து வார் நம்மளுக்கு முடிஞ்சாலும் போய் உங்கள் லேண்டு கல்டிவேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஸோ நீங்கள் சோல்ஜராக இருந்தால் கடைசி வரைக்கும் சோல்ஜராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். சோல்ஜர்ஸ் வேர் ரிக்வயர்ட் டு லிவ் இன் ஃபோர்ட்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் தேர் ஹோம். ஸோ வீட்டை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. தே வேர் ட்ரெயின்ட் அஸ் இன்ஃபென்ட்ரிமென் அஸ் வெல் அஸ் ஹார்ஸ்மென். ஸோ இன்ஃபென்ட்ரிமென்னாவும் ஹார்ஸ்மெனும் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. த லார்ஜ் கன்ஸ் were nominally under the command of Maratha officers, but those who fired and maintained them were mostly Portuguese, French and British. ஸோ இவங்களுக்கு கீழே இருந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த லார்ஜ் கன்ஸை மெயின்டைன் பண்ணுறவங்களாம் வந்து போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷ் பீப்புளாக தான் இருப்பாங்க. So during the period of the Peshwa Balaji Bajirao, the northern frontiers of the Maratha state were rapidly touching Rajasthan, Delhi and the Punjab. So இவங்களோட ரீஜன் வந்து இந்த ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப் வரைக்கும் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. At some point the Maratha tributary regime extended itself to within 50 miles of Delhi. ஸோ டெல்லிக்குள்ளேயே போயிடுச்சு இவங்களோட ரூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. The Marathas launched raids from Nagpur against Bihar. ஸோ நாக்பூர்லேருந்து தான் இவங்களோட இடம் உங்களுக்கு தெரியும். ஸோ நாக்பூர்லேருந்து பீகார் அட்டாக் பண்ணுறது, பெங்கால், ஒடிசாவை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. நாட் வித் ஸ்டாண்டிங் த கான்ஃப்ளிக் பிட்வீன் த மராத்தாஸ் அண்ட் த நிசாம் ஓவர் கர்நாடகா, தமிழ், கன்னடா அண்ட் தெலுங்கு ரீஜன்ஸ் வேர் எஃபெக்டிவ்லி ப்ராட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த மராத்தாஸ். ஸோ ஈஸியாக வந்துட்டு இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடா ரீஜன்ஸ்லாம் கேப்சர் பண்ணிட்டாங்க. பிட்வீன் 1745 and 1751 plundering expeditions were launched yearly by the Maratha chieftain ராகுஜி போன்ஸ்லே. ஸோ ராகுஜி போன்ஸ்லே வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்த ப்ளண்டர் பண்ணி எடுத்துடுறாரு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. அண்ட் கடைசியாக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டோட முடிச்சிடுறேன். ஸோ இது இல்லாமல் வந்து அன்அகாடமியில் வந்து டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 150 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா நாளும் 8 மணிக்கு நீங்கள் அன்அகாடமி ஆப்குள்ளே லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 questions in 20 minutes எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் டைம் டேபிள். ஸோ மண்டே ஹிஸ்ட்ரி, டியூஸ்டே ஜியோகிராஃபி, வெனஸ்டே பாலிட்டி, தேர்ஸ்டே எக்கனாமிக்ஸ், ஃப்ரைடே ஜென்ரல் சயின்ஸ், சாட்டர்டே யூனிட் 8 and யூனிட் 9, சண்டே ஆப்டிடியூட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த 20 questions வந்து பர் டே. இப்போ மண்டே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ரிலேட்டடான 20 questions இங்கே இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பிளானும் வந்து சொல்லலாம், இல்லை 150 டேஸ் ஸ்டடி பிளானும்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா எனக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இது இல்லாமல் வந்து நம்ம ஸ்டடி படியில் நிறைய கோர்சஸ் வந்து போயிட்டுருக்கு. பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி 5 மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் கோர்சஸ் வந்து பிரித்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ செக்டர் பை செக்டராக வந்து நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாட் ஓன்லி ஆர் NCERT, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ICSE புக்ஸும் நான் கவர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து நம்மளோட டெலிகிராம் லிங்க், ஸ்டடி படி லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன், அதை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அண்ட் இது இல்லாமல் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் வந்து நமக்கு ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸும் போயிட்டுருக்கு. அண்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ளஸ் வீடியோ ஃபார்மேட்டில் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து சேர்ந்துடும். அது வந்து வெறும் 100 rupees தான் பர் மந்த்துக்கு. அண்ட் இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க மெசேஜ் பண்ணி கேளுங்க. மறக்காமல் டெலிகிராம் லிங்கை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.